கபடின்றது ஒன்று வந்து எப்படி கடலில் அலைகள் ஓயாதோ அதே மாதிரி ஆமூரை பொறுத்தவரைக்கும் கபடி என்றைக்குமே ஓயவே ஓயாது. 4 தலைமுறையாக நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் கபடி வந்து. எங்கள் டீமோட பேர் வந்து ராக்கெட் ஆமூர். வந்து எத்தனை டீம் இருந்தாலும் நாங்கள் ஒரே டீம் தான். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் விளாண்டாவே ஃபைனல் மாதிரி தான் விளாடுவோம். ஆமூர்லையா அவன் கபடி நல்லா விளாடுவாங்க, கபடி நல்லா விளாடுவாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. சின்ன ஆண்டுகளை தூக்கிட்டு விட்டேனாலும் கூட தொடையை தட்டிடுவாங்க. அது வந்து கபடின்றது வந்து அப்படி இப்படி பழகிடுச்சு. கபடின்றது வந்து எப்படி சொல்கிறோம், நம்ம உயிர் மூச்சு எப்படி இருப்போம் அதே மாதிரி தான் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பேர்த்துக்குமே கபடின்றது வந்து ஒரு உயிர் மூச்சில் சம்மந்தப்பட்டு. ஐசிஎஃப் டீமும் சன்பவர் மில்லும் 2 பேர் ஒன்றாவே சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த கமிட்டிகிட்ட போய் சொல்கிறோம், ஏன்னா மதுரை மாவட்டத்துக்கே நாங்கள் ஒரு ஆள் தான் இருக்கோம், மற்றபடி எல்லாம் எல்லா போலீஸ் டீம் இருக்குது எல்லாம் இருக்குது, ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு எங்களே போய் கோர்த்து விட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கமிட்டி உங்களை வெளியேற்றி ஆக வேண்டும் தலைவா, நீங்கள் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நம்மள அவர் ஐசிஎஃப்பும் சன்பேப்பர் மில்லு அவர் கணேசன் இருக்கார், கோபு இருக்கார், எல்லாருமே இருந்தாங்க. இவங்கெல்லாம் நிற்கும்போது நம்ம பசங்க கூட வாண்டா தெரிஞ்சாங்க. எங்கள் மாமா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனால் எங்கள் ஊரில் கிடக்கு, நாங்கள் ஊரா கபடியில் கிடக்கோம். ஒரே வைராக்கியம் பூரா பேர்த்துக்கும் இன்றைக்கி மேட்ச் ஜெயிக்காமல் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரே அங்கே இருக்க அங்கே பணத்தை எடுக்கிற கூட ஆள் இல்லை. அன்றைக்கி மேட்ச் டஃபாக தான் போச்சு. அவங்களும் என்ன சின்ன டீமா அன்றைக்கி ஒத்தக்கடையில் ஜெயிக்கிறது அப்படியே ஒன்றுக்கு மாற்றி டஃப்பாகவே போச்சு. ஆனால் அதை ஜெயிப்போம்னு யாருமே ஜெயிக்கிறதே அது பெரிய விஷயம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி தத்துருவான்னு ஆமாம் அடிச்சு உழுத்து அதெல்லாம் ஜெயிச்சு வெளியே ஓடியா இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் மறக்க முடியாத மேட்சாக இருந்துச்சு. ராக்கெட் ஆமூர் ஜெயிச்சிருச்சு அப்படின்றாங்க, பூரா கண்ணீர் ஒடிச்சு ஓடியா இருந்தாங்க. ஒத்தக்கடையில் வந்து மில் டீம் சன்பேப்பர் மில் டீம்ன்ற இப்போலாம் இப்போ வந்து ஹைடெக்கு ஐசிஎஃப் அப்படி மாதிரி அந்த மாதிரி டீமு சன்பேப்பர் மில்லு தான் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய டீம். அந்த மில்லு டீம் வருதுன்னா வந்து பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டம் வருவாங்க. ஒரு சின்ன டீம் வந்து ஒரு பெரிய டீமை ஜெயிக்கிறதா, ஒரு தமிழ்நாட்டு லெவலில் இருக்க டீம் வந்து ஒரு சின்ன கிராமத்து டீம் வந்து ஜெயிக்கிறதா அப்படின்ற ஒரு ஃபுல்லாக டோட்டல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஊரோட தெய்வத்தோட காரணமாக நாங்கள் வந்து ஜெயித்தோம். எங்களுக்கு வந்து நொண்டிச்சாமி வந்து பேய் மாதிரி நிற்கும். எங்கள் சாமி வந்து எங்களை விட்டு கொடுக்காது, எங்கே போனாலும் ஜெயிக்க வச்சோம். திருவேற்காடு இந்த மாரியம்மன் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் போய் விளாண்டோம். அதெல்லாம் ஒரு சரியானது. 18 வருஷமாக எந்த ப்ரைஸ் எடுக்காத மதுரை நாங்கள் போனதுக்கப்புறம் 3rd பிளேஸ் அடித்தோம். ப்ரைஸே போல் லீக்கேன்றாங்க அதுலேயும் சொல்லுவாங்க. 4 பேர் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கு. 18 வருஷமாக எதுக்குள்ளேயும் ப்ரைஸே அடிக்காதவங்க மதுரை இந்த வட்டம் ப்ரைஸ் அடித்தனால 4 பேர் மொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பிடி சாரு 4 பசங்க எல்லாம் போய் மொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க எப்பயுமே. அங்கே நாங்கள் விளாண்டோன்னே எங்கள் சின்ன பையன் மாதிரி இருந்தான், எடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் மாமா அவங்க சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து ஜெயித்தோன்னே அந்த இடத்துல க்ரௌண்டே ஆடியன்ஸ் நம்மளுக்கு தான். இந்த அளவுக்கு நாங்கள் விளாடுறோம்னா அது முன்னோர்கள் தான். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் அபிச்சி இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தெரியல. எங்கள் அபிச்சி இவங்க எல்லாம் விளாண்ட காலத்தில் வந்து ஒரு வெள்ளை கலர் முண்டா பனியன் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, இதே மந்தையில் உட்காந்து அம்பாசிடர் கார் வரும்டா நம்ம ஊருக்கார் அவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. அன்றைக்கெல்லாம் அம்பாசிடர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். பைக் இருக்குது, 2 வீலர் இருக்குது, 2 பேர் ஏறினா 3 பேர் ஏறினா. அன்றைக்கி நடந்து போகிற காலங்கள்லேயும் ஆமூருன்ற பேரை வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தெரிய வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க அதை நேசித்த விஷயந்தான். நாங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் தான் விளாண்டுருக்கோம். அவங்க விளாடையிலலாம் இந்த கப்புலாம் இப்போ பெரிய பெரிய கப்பாக இருக்குது. அப்போல்லாம் சின்ன கப்பாக தான் கொடுப்பாங்க, காசு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நேமுக்காண்டி தான் விளாண்டாங்க. அந்த கப்புக்கெல்லாம் அதுதான் விலை மதிக்க முடியாத கப்புகள்லாம். ஏன்னா காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது, அப்படி இருக்கும். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன கப்பு, அதெல்லாம் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து எடுத்தால் தான் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கப், அந்த மாதிரி ரோலிங் கப்பெல்லாம் வந்து 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிக்கணும். எங்கள் மந்தையில் இவ்வளோ கப்பு வரும்னு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி விளாட்றதும் ரொம்ப இதாக விளாண்டு ஒரு கப்பை எடுத்துட்டாவே அந்த ஒரு கப்பை இந்த ஒரு கப்பை எடுத்துட்டோமோ அதை பார்க்க ஒரு வாரம் வந்து மந்தையிலே வரும். யாராவது எதாவது கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். கப் எடுத்துட்டீங்களா சூப்பரா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். நிதின்றவர் தமிழ்நாடு காவல்துறை இப்போ செலக்ஷன் ஆகிருக்காப்புல. அந்த பையன் வந்து யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கா, அந்த குமார் வந்து யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காப்புல. நம்மளோட யோசனை வந்து இங்கே நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் நம்ம மோதுறதை காட்டிலையும் நம்ம நார்த்துக்காரனை வந்து எய்ம் பண்ணணும். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஊருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு போட்டிக்கு போனோமா, இந்த டீமை ஜெயிக்கணும்டா அந்த டீம். இன்னும் வெளி உலகத்துக்கே நம்ம போகவே இல்லை. 4-5 மேட்ச் தோற்றா தான் அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்க ஒரு 10 மேட்ச் போகிறோம், 10 மேட்சுமே ஜெயிக்க முடியாது. வாங்க தோற்று வந்தால் தான் அனுபவம் தெரியும். தோட்டாரத்தில் இருக்க எல்லா ஊருமே வந்து நம்ம மேலே ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. யார்ட்டையும் பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருந்துக்கிறோம். யார்ட்டையும் போய் தேவையில்லை வார்த்தை விட மாட்டோம், இந்த ஸ்டேட்டஸ் சண்டை போட மாட்டோம்.
நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா ஒன்றே நான் பிடிச்சேன். இன்றைக்கி தோத்தா நாளைக்கு ஜெயிப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஒன்றும் பெருசாக அதை போய் வன்மத்தில் வளர்த்துக்கிற கூடாது. விவசாய நேரம் வந்துட்டால் நம்ம பசங்க யாரும் கபடி போக மாட்டாங்க. ஏன்னா பூரா விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவங்க, யாரும் கபடி போக மாட்டாங்க. முக்கியமான மேட்சில் மட்டும்தான் போவோம், மற்றபடி எல்லா நேரத்துக்கும் போக மாட்டோம். அது ஒரு ட்ராபேக் தான் எங்களுக்கு தோணாது. சும்மா சின்ன பையன் விளாண்டாலும் இங்கே நேரம் அங்கே தான் போவோம். இங்கே நான் உட்காந்துருந்தாலுமே பக்கத்தில் விளாண்டுக்கு இருந்தாலும் அங்கே தான் போவோம். அந்தளவுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு. நாடி நரம்பெல்லாம் அந்த சொல்கிறதில்ல, நாடி நரம்பெல்லாம் அந்தது இருக்குது. கபடி தான் இது. கபடி வந்து அது ஒரு விதமான காதல். கபடியோட காதல்ன்றது வந்து ஒரு விதமான காதல். அது வந்து இப்படி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத காதல். அப்படி தூங்கி எந்திரிச்சு அந்த பனியனை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது, அந்த எப்படா கபடி வரும் அப்படின்னு ஸ்கூல் விட்டு வந்தோடனே கிரவுண்டுக்கு எப்படா போவோம்னு பார்க்குறது, அந்த கபடியோட ஃபீலிங்கிறதே அது ஒரு தனி. கபடி விளையாட்டு வீரர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ப்ரோ கபடியிலேருந்து சரி, இந்தியன் டீம் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே அடிப்படை கிராமத்துலேருந்து போகிற மக்கள் தான். சரியா, அன்றைக்கி ஒரு ஷூ கிடைக்காம, ஒரு கபடிக்கு போகிற காசு இல்லாமல், இப்படி எல்லாமே கஷ்டப்பட்டு போனவங்க தான். எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதுப்பா. நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வேணால் போகலாம். இந்த லோக்கல் மேட்ச் நம்ம மாட்டு போய் ஃப்ரீயாக இல்லலாம். ஒரு செலெக்ஷனோ அதுதான் போகும்போது ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் அடுத்தடுத்து வந்துடும். அதே மாதிரி நல்ல விளையாண்டுட்டு இருக்க பிளேயருக்கு இன்ஜுரிஸ் வந்துடும். இந்த மாதிரி நிறையா வந்து தடங்களாகி வந்துடும். பணம் பலம் இருக்காது. அவங்கள கொண்டு போகிற அடுத்தடுத்து மேலே வளர்த்து கொண்டு போகிறதுக்கு வந்து நிறைய கபடியில் ரொம்ப கஷ்டங்கள் நிறையா இருக்குது. அது நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, இப்போ தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே போய் ஆடணும்னு நினச்சாலே குதிரை கொம்பாக இருக்குது. எல்லா பேருமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இன்னும் தமிழ்நாடு பிளேயர்ஸே உள்ளே இருக்க மாட்டாங்க. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு கபடி கிளம்புனா எல்லாருமே வசதி வாய்ப்பாக இருக்க மாட்டோம். கபடி விளாட்றவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% வந்து இதனால் காவாலி போய் விளையாட்டு மாதிரி நீங்கள் விளையாண்டுக்கிட்டு போய் சொன்ன காலங்கள் காது போட வஞ்ச காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ரோ கபடி அப்படி வந்தோன்னா கபடி பிளேயர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு கபடிக்கு போகிறோம்னா ஒரு 50-100 சேர்த்து பெட்ரோல் போட்டு மொத்தமாக சேர்த்து என்ட்ரன் ஃபீஸ் 1000-1500 வைக்கிறேன். அதை கட்டுறதுக்கு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படணும். நாங்கள் அதனால தான் என்ட்ரன் ஃபீஸை வாங்காமல் கபடி வச்சோம். மற்றபடி வந்து அந்த கபடிக்கு என்ட்ரன் ஃபீஸ் சேர்க்குறதே ஒரு கஷ்டம். அந்த பசங்க பூரா சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து பட்னியாக கிடக்கணும். அங்கே போய் சாப்பாடு இருக்காது. கிடச்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டுற மாட்டாங்க. சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். படுக்கிறதுக்கு வந்து ஒரு அக்காமடேஷன் கிடைக்காது. கைலி தான் எல்லாருக்கும் பெரிய உலகத்துலேயே வந்து ராஜ கம்பளம் மாதிரி இந்த கைலியை தான் தூக்கி பொத்திட்டு. ஆமாம், எல்லாருமே அந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சரியாக நடந்து போய் கஷ்டப்பட்டு வண்டி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட பிடிபட்டு, அப்புறம் இந்த மார்கழி மாதம் குளிரில் இந்த கைலிக்குள்ளே இப்படி பொத்தி கிடந்து கொசுக்கடியில் கடிபட்டு இப்படிலாம் ஒரு சின்ன கப்பாக சேர்த்து, அதுக்கடுத்து படிக்க போகிறோம்னா ஒரு 50-100 சேர்த்து பெட்ரோல் போட்டு மொத்தமாக சேர்த்து என்ட்ரன் ஃபீஸ் 1000-1500 வைக்கிறேன். அதை கட்டுறதுக்கு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படணும். நாங்கள் அதனால தான் என்ட்ரன் ஃபீஸை வாங்காமல் கபடி வச்சோம். மற்றபடி வந்து அந்த கபடிக்கு என்ட்ரன் ஃபீஸ் சேர்க்குறதே ஒரு கஷ்டம். அந்த பசங்க பூரா சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து பட்னியாக கிடக்கணும். அங்கே போய் சாப்பாடு இருக்காது. கிடச்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டுற மாட்டாங்க. சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். படுக்கிறதுக்கு வந்து ஒரு அக்காமடேஷன் கிடைக்காது. கைலி தான் எல்லாருக்கும் பெரிய உலகத்துலேயே வந்து ராஜ கம்பளம் மாதிரி இந்த கைலியை தான் தூக்கி பொத்திட்டு. ஆமாம், எல்லாருமே அந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சரியாக நடந்து போய் கஷ்டப்பட்டு வண்டி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட பிடிபட்டு, அப்புறம் இந்த மார்கழி மாதம் குளிரில் இந்த கைலிக்குள்ளே இப்படி பொத்தி கிடந்து கொசுக்கடியில் கடிபட்டு இப்படிலாம் ஒரு சின்ன கப்பாக சேர்த்து அதுக்கடுத்து ஒரு வீரம் உருவாகி வர்றது தான் பெரிய விஷயம். அதாவது மதுரைக்கு இந்த சைடு மாடதாவணி இந்த சைடில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வின்னர் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, எங்கள் பசங்க உள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த பக்கத்து இருக்க ஆளுகளுக்கு பூரா தான் வந்து எல்லாமே ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கிடைக்கும். இங்கே இருக்கமே விளையாட்டு வீரர்களே இல்லாத மாதிரி தெரியுது. மேலூர் தாலுகாவில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது. எல்லாமே நல்லா விளையாடுற பசங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எதனால் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அசோசியேஷனில் இந்த பார்வை இங்கிட்டு பட மாட்டேன்றது, என்ன காரணம்ன்றே தெரியல. இத்தனைக்கும் எல்லாம் வின்னர் எடுத்தாலும் சரி, ரன்னர் எடுத்தாலும் சரி, எங்கள் பசங்களை மட்டும் காண முடியல. மேலூர் சுற்று வட்டாரத்தில் அவ்வளோ டீம் இருக்குது. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன் தான் போக மாட்டேன்றாங்க, ஏன் எங்கள் ஏரியா பசங்க பூரா ஒரு முகத்தை நாங்கள் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. மற்றபடி கபடின்றது வந்து எப்பயுமே எங்கள் ஆமூரில் வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து அழியாத ஒன்று. அடுத்து ஒரு லேடிஸ் டீம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இப்போ அடுத்த லட்சியமே எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா, அப்படி ஒரு ஏ கிரேட் மேட்ச்சில் ஆமூர் பேர் வரணும். ஆமூரோட பேர் வந்து அடுத்து ஏ கிரேட் மேட்ச்சில் வரணும். ஆமூர் அப்படின்னாவே பயங்கர ஃபேமஸான ஒரு மண். விளையாட்டுகளுக்கும் சரி, பாரம்பரியத்துக்கும் சரி ஒரு முக்கியமான மண். ஃபஸ்ட்டு ஆமூரை பற்றி சொல்லுங்கள். ஆமூர்னா பொதுவாக வந்து ஒரு ஊர். நாங்கள் வந்து எல்லாம் ஒரு ஊர், பெரிய ஊர்லாம் கிடையாது. ஆமூர்ன்றது ஒரு சின்ன ஊர் தான். கிராமத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். இந்த கிராமத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து எல்லாருமே ஒரு 4 தலைமுறையாக நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் கபடி. எங்கள் முன்னோர்கள் வந்து நாங்கள் முன்னோர்களை பார்த்து நாங்கள் கபடியை கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு தனியாக கோச்சோ யாருமே கிடையாது.
எங்களுக்கு சரியான கிரவுண்டோ ஃபெசிலிட்டியோ எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நாங்கள் விளையாடையில் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் டீமோட பேர் வந்து ராக்கெட் ஆமூர். இந்த ராக்கெட்டுன்ற பேர் வந்து முன்னாடி வந்து எங்கள் அப்பா அவங்க பிச்சை மாமா அவங்க எங்கள் ஊரில் இருக்க எல்லா அப்பா அம்மா இப்போ எல்லாருமே விளாண்டுருப்பாங்க. அப்படி கபடி விளாண்டு ஒவ்வொருத்தவங்களும் விளாண்டு அவங்க சொல்கிற கதைகளை வச்சு நாங்கள் கேட்டுட்டு அடுத்து விளாடுறதுக்கு நாங்கள் ஆர்வப்படுவோம். அப்போ நாங்கள் கபடி விளையாட போகணும்னு நினைக்கையில் எங்கள் முன்னோர்கள் டீம் வந்து நல்லா எங்களுக்கு முன்னாடி இருந்த டீம் வந்து நல்லா இருந்தாங்க. ராக்கெட் ஆமூர்ன்றது அதுக்கு உதாரணம் வந்து எங்கள் மாமா பிரபுமா, கார்த்திகம்மா, அருளம்மா, வசந்தண்ணே, ஆனந்தண்ணே, பரந்தாவம்மா, அப்புறம் நிறையா பேர் பொம்படியா அம்மா, ராமச்சந்திரன், இப்படி நிறைய பிளேயர் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் செட்டில் வந்து நாங்கள் விளாட ஆரம்பித்தோங்க. அப்படி அவங்கள பார்த்து அவங்க போகலைன்னா அவங்க விளாடையெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிப்பாங்க. அப்போ அவங்க பின்னாடி போனவங்க தான் நாங்களாம். கபடி கற்றுக்கிறப்போ அவங்க கபடி விளையாட்டை பார்க்குறதுக்கு போனதுனால தான் நாங்கள் வந்து கபடினா என்னான்னு கபடி இப்படி விளாடணும் அப்படின்னு அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கையில் நாங்கள் எங்கள் டீம் பேரை போட்டாவே அப்போல்லாம் வந்து கிராச் அடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் வந்து விளாட மாட்டாங்க. அப்போ அவங்க நேச்சுரலாகவே நல்லா வில் பவராக இருப்பாங்க. ஆமூரில் மொத்தம் எத்தனை கபடி டீம் இருக்காங்க இப்போ? ஆமூரில் பசங்க வந்து நாங்கள் ஆமூர்னாவே நாங்கள் எல்லாம் வந்து எத்தனை டீம் இருந்தாலும் நாங்கள் ஒரே டீம் தான். நாங்கள் வந்து எங்கள் சீனியர்ஸோட நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எங்கள் ஜூனியர் பையங்க எங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஜூனியர் பையங்களோட அடுத்த என் மயன் பேரன் அப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படின்னால நாங்கள் வந்து ஒரே குடும்பம் தான். நாங்கள் ஒரு ஆமூர்ன்றது நாங்கள் ஒரு தாய் மக்கள். ஸோ கபடி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். கபடி ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, கபடினாவே ஃபஸ்ட்டு தமிழரோட விளையாட்டு. அதுலேயும் ஆமூர் வந்து இப்போ கபடி விளையாட்டு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சின்ன பையங்களுக்குள்ளேயும் என்னடா விளையாடுவீங்கன்னு கேட்டால் கபடி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க பசங்க. வேறு பொழுதுபோக்கு இருக்காது. இப்போ தான் இணையதளம், செல்லு, நாங்கள் விளையாடையிலலாம் அந்த செல்லோ எந்த அடிக்டேஷனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் நாங்கள் போக கிடையாது. அதுக்கு காரணம் வந்து இந்த கபடி இப்போ எங்களோட விளாண்ட நாங்கள் இன்னும் கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் கோச்சராக இருக்கேன். மதுரை மாவட்ட டீமுக்கு 4 தடவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க கோச்சா. நான் மதுரை ஜூனியர் இப்போ போயிட்டு வந்தேன் கோச்சா. மதுரை போலீஸ் டீமுக்கு ஒரு தடவை போயிருக்கேன். மதுரை கோர்ட்டுக்கு கோச்சா போயிட்டு வந்திருக்கேன். மதுரை வக்போர்டு காலேஜோட பயிற்சியாளர் நான். NAS முடிச்சுட்டு இதுக்கு காரணம் எங்கள் ஊரில் ஒரு பயிற்சியாளர் இல்லையே. நாங்கள் வந்து பல குழந்தைகளை உருவாக்கணும்ட்டு என்னோடய கனவாகவே இருந்துச்சு. நாங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் தான் விளாண்டுருக்கோம். அவங்க விளாடையிலலாம் இந்த கப்புலாம் இப்போ பெரிய பெரிய கப்பாக இருக்குது. அப்போல்லாம் சின்ன கப்பாக தான் கொடுப்பாங்க. காசு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நேமுக்காண்டி தான் விளாண்டாங்க. இன்றைக்கி கப்பு இவ்வளோ பெரிய கப்பு இதெல்லாம் இப்போ எடுத்தது தான். முன்னாடி எடுத்ததெல்லாம் அந்த சின்ன சின்ன கப்பாக இருக்கும். அந்த கப்புக்கெல்லாம் அதுதான் விலை மதிக்க முடியாத கப்புகள்லாம். ஏன்னா காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்படி இருக்கும். ஊரில் வந்து இப்போ நாங்கள் விளையாடையில் வந்து எங்கள் மாமா அவங்களாம் அவங்க வந்து முன்னாடி சாயில் இருந்தாங்க. சாயில் அத்லெட் பிளேயராக இருந்திருக்காங்க. எங்கள் பிரபுமா வந்து சாயில் அத்லெட் பிளேயராக இருந்தவங்க. கார்த்திகம்மா வந்து கபடி பிளேயராகவே அவங்க வந்து 7 யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கவங்க. அவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்து PT வாத்தியாரா எங்களுக்கு அவங்க தான் கபடி எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க. வசந்தண்ணே வந்து அத்லெட் பிளேயராக இருந்தவங்க. ஸ்போர்ட்ஸும் எங்கள் ஆமூர் கிராமமும் வந்து அப்போ இருந்தே. ஆனந்தண்ணே வந்து பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தவங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு வேறு கேமில் இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தது இந்த கபடிக்காண்டி. இவங்க கபடி விளையாடனால அந்த கேமில் இருந்துட்டு இவங்க ஒன்று சேர்ந்து கபடி விளையாடையில் இன்றைக்கி இவ்வளோ கப்பு இருக்கும். அப்போலாம் வந்து கபடி மேட்ச்சுக்கு போகணும்னா பஸ் வசதியோ அவ்வளோவா இருக்காது. இன்றைக்கி பைக் இருக்குது, 2 வீலர் இருக்குது, 2 பேர் ஏறினா 3 பேர் ஏறினா. அன்றைக்கி நடந்து போகிற காலங்கள்லேயும் ஆமூருன்ற பேரை வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தெரிய வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க அதை நேசித்த விஷயந்தான். எங்கள் ஊரில் வந்து நான் வந்து கபடி கோச்சராக வந்து NAS கோச்சுக்கு ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் யூனிவர்சிட்டி வந்து ஒரு 6 வருஷம் ட்ரை பண்ணேன். அப்போ என்னோடய ஹேண்டிகேப் கோச் ஒரு ஊனமுற்ற கோச்சிட்டு தான் இருந்தேன், கனகுன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு கோச் கிடச்சாங்க. அப்போ நான் அனீஸ் எல்லாம் வந்து ட்ரையல்ஸ் போய் அட்டன் பண்ணி சதீஷு அனீஸு நாங்கள்லாம் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணோம். இங்கே சதீஷ்க்கு மட்டும் கிடச்சிச்சு. சதீஷ்ன்றவருக்கு ஃபஸ்ட் இயரில் கிடச்சி அவங்க வந்து நல்லா ஆடினாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அடுக்கடுத்த வருஷம்லாம் வந்து நான் போய் அட்டன் பண்ணேன். அப்புறம் ராமுசீதாவில் வந்து எங்களுக்கு 4 பையங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. அப்போ அந்த டயத்தில் அவங்க போயிட்டு வரையில் அவங்க நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. அலெக்ஸு, சதீஷ், இவங்க இந்த பையங்க எல்லாம் போய் ராமுசீதாவில் சீட்டு கிடச்சி. அப்புறம் அனீஸு வந்து துபாய் வெளிநாடு போயிட்டாப்புல. எங்களோட நல்லா விளையாண்டுக்கிறதுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து 2 பசங்க யூனிவர்சிட்டி, இப்போ நான் கோச் ஆனதுக்கப்புறம் நிதின்றவர் தமிழ்நாடு காவல்துறை இப்போ செலெக்ஷன் ஆகிருக்காப்புல. அந்த பையன் வந்து யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கா, அந்தகுமார் வந்து யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காப்புல. அப்புறம் அது போக மகேந்திரன் வந்து ஸ்டேட் ஆடிருக்கான். சுஷேந்திரன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஆடிருக்காப்புல, ஸ்டேட் லெவல்லையும் ஆடிருக்காப்புல. அது போக துபாயில் இப்போ மேட்ச் ஆடிட்டு எங்கள் பசங்க இங்கேருந்து ஊர்லேருந்து போனாலும் வெளிநாட்டுகளில் போய் கபடியை விடாமல் வெளிநாட்டுகள்லேயும் கபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரோ கபடி விளம்பரம், இன்றைக்கி வந்து ப்ரோ கபடின்றது ஒரு பெரிய விளம்பர ஒரு இதாக இருக்குது. எல்லாரோட கனவும் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஒவ்வொரு பசங்கள் விளையாடுற பசங்களுக்கும் ப்ரோ கபடி விளையாடணுன்றது. அந்த ப்ரோ கபடி விளையாடுறதுக்கு நம்ம சரியான முறைப்படி நம்ம எப்படி போகணும், அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா நம்மளோட யோசனை வந்து இங்கே நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் நம்ம மோதுறதை காட்டிலையும் நம்ம நார்த்துக்காரனை வந்து எய்ம் பண்ணணும். இப்போ நார்த்துக்காரன் வந்து அவனோட ஃபுட்டு கண்ட்ரோலு எல்லாமே இதாக இருப்பாங்க. அவங்க டெய்லி ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அப்படின்ல நம்ம இங்கே நம்ம பக்கத்து ஊருக்காரனோட சண்டை போடுறதை காட்டிலையும் நம்ம பக்கத்து நாட்டோட விளையாடணும் அப்படின்னு பெரிய எண்ணம் வச்சாதான் நம்ம ஒரு சின்ன ஒரு இதுக்குனாலும் போகலாம். மறக்க முடியாத மேட்ச்னா வந்து புதூர் மேட்ச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு புதூர் மேட்ச் வந்து எங்கள் டீம் விளாண்டாங்க. எங்கள் மாமா அவங்க பெரிய செட் விளாண்டாங்க. அப்போ அந்த மேட்ச் வந்து தமிழ்நாடு காவல்துறை டீமுக்கும் நம்மளுக்கும் நிறையா மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஃபுல் டீம் அப்போ அவங்க வந்து விளாட்றாங்க. நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பிளேயராக இருந்தாங்க. காலன்னு அவங்களாம் நல்ல டீமாக இருந்தாங்க. அப்போ நம்ம டீம் விளாண்டாங்க. அந்த மேட்ச் வந்து எனக்கு இன்னும் வாழ்க்கையில் மறக்க முடியாத மேட்ச். ஒத்தக்கடையில் வந்து மில் டீமு, சன் பேப்பர் மில் டீம்ன்ற இப்போ வந்து ஹைடெக்கு, ஐசிஎஃப் அப்படி அந்த மாதிரி டீமு சன் பேப்பர் மில்லு தான் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய டீம். அந்த மில்லு டீம் வருதுன்னா வந்து பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் வருவாங்க. அப்போ எங்கள் ஊர்லேருந்து முதல்ல வந்து ஒத்தக்கடையில் வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. சன் பேப்பர் மில்லுக்கும் எங்களுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்து எங்களால் மறக்க முடியாத மேட்ச்சு. அந்த மேட்ச் சொல்லுவாங்க. ஏன்னா மில் டீம் அவங்க கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க. இப்போ தான் ப்ராக்டிஸ் எல்லோரும் பசங்க பண்ணுறாங்க. அப்போது மில் டீம் மட்டும்தான் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டீமு அவங்க. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் அவங்க ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. அவங்க மில் டீமில் இருக்கவங்க அப்படி இருப்பாங்க. அப்படி அந்த டீமோட வந்து எங்கள் டீம் பெரியவங்க போது நாங்கள் சின்ன பையனாக இருக்கையில் எங்களால் மறக்க முடியாத மேட்ச் அந்த மேட்ச். ஆமூர் ஜெயிச்சாங்க அன்னைக்கு ஃபஸ்ட்டு. சொல்லும்போது கேட்கும்போது எனக்கே புல்லரிக்குது. பட் அப்போ அந்த நிமிஷம் வந்துட்டு அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்? அது என்ன மாதிரி டஃப்பாக அமைஞ்சிச்சு அந்த போட்டி? மேட்ச் மட்டும் 1 மணி நேரம் நடந்துச்சு. எங்களால் வந்து மேட்ச்சு ஏன்னா அந்த டீம் ஜெயிக்கணுன்றதுக்கு நிறையா சப்போர்ட்டு. நாங்கள் வந்து ஒரு சின்ன டீம் வந்து ஒரு பெரிய டீமை ஜெயிக்கிறதா, ஒரு தமிழ்நாட்டு லெவலில் இருக்க டீம் வந்து ஒரு சின்ன கிராமத்து டீம் வந்து ஜெயிக்கிறதா அப்படின்ற ஒரு ஃபுல்லாக டோட்டல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து எங்களுக்கு உள்ள விளையாண்ட பிளேயர்கள் எல்லாம் எங்களோட ஊர் மக்கள் சப்போர்ட்டில் எங்கள் ஊரோட தெய்வத்தோட காரணமாக நாங்கள் வந்து ஜெயித்தோம். எங்களுக்கு வந்து நொண்டிச்சாமி வந்து பேய் மாதிரி நிற்கும். எங்கள் சாமி வந்து எங்களை விட்டு கொடுக்காது, எங்கே போனாலும் ஜெயிக்க வச்சோம். ஆமூர்ன்றது முன்னோர்கள் வந்தது அப்படியே இருக்குது. அது அழியாத ஒரு இது. கபடி எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் விளாடுறோம்னா அது முன்னோர்கள் தான். எப்படின்னா நாங்கள் விளாடும் போதே இங்கே ப்ராக்டிஸ் போட்டு கொடுப்போம். அப்போயே வைவாங்க, டேய் அவனே இவனே அப்படின்னு சொல்லிட்டு வைவாங்க. எங்களுக்கு வந்து அந்த எப்படின்னா அந்த துடிப்பு இருக்கணும், எதுக்குமே நரம் மாதிரி அந்த துடிப்பு இருக்கணும். நான் பேசும்போதே ஒரு எந்த அளவுக்கு ஒரு இது இருக்குன்னா நரம்பெலாம் ஒரு இதாக இருக்குமா அந்த மாதிரி இருக்கணும், வைப்பாகவே இருக்கணும் எப்பயுமே. அது எப்படி சொல்கிறது, டேய் நீ விளாடணும்னா உனக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நீ அவன் நல்லா விளாட்றானா, நீ நல்லா விளாடணும்டா. ஒருத்தன் நல்லா விளாட்லைனாலும் அவனை கொண்டு வரணும். நீ நல்லா விளாட, நீ இப்படி விளாட்றா அப்படி விளாட்றான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு நம்ம விளாட்றத பார்த்து அவனுக்கு வரணும். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கணும்.
நீங்க கபடிக்கு வரும்போதெல்லாம் அவங்க முன்னாடி இருந்த டீம் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? நிறையா ஸ்கில்ஸ் கற்றுக்குருவோம். எப்படின்னா அவங்க விளாடுறத பார்ப்போம். எப்படின்னா எந்த மேட்ச்சுக்கு போனாலும் நாங்கள் வந்து பார்க்குறதுக்குனே இங்கேருந்து எங்கேனாலும் போவோம். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது கபடி நடந்துச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு எல்லா மேட்சையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஊர் சவுன்னா யார் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க விளாட்றது மாமா அப்படி விளாட்றாங்கடா, அண்ணன் அப்படி விளாட்றாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நாங்கள் அப்புறம் ஏதாவது ஒரு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டேய் இந்த மாதிரி விளாடணும்டா அந்த மாதிரி விளாடணும்டான்னு நாங்களே பேசிக்கிறோம். எங்களோடைய கபடின்றது வந்து நாங்கள் விளாட்றதுக்கு முன்னாடியே வந்தது எங்கள் ரத்தத்திலே ஒரு ஊர்னது வருது. எப்படி இப்போ ஒரு மேட்ச்சுக்கு போகிறோம்னா அந்த இது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இவங்க மாமாவங்க இப்படிலாம் விளாண்டுருக்காங்கடா, அவங்களும் வந்துடுவாங்க. எந்த மேட்ச் போனாலும் எங்களுக்கு முன்னாடி விளாண்டவங்களும் வந்துடுவாங்க கபடிக்கு. டேய் நம்ம இந்த டீம்கிட்ட தோற்றுறக்கூடாது, அந்த டீம்கிட்ட தோற்றுறக்கூடாது, நல்லா விளாடுங்க. எதுவுமே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து எதுவுமே ஒரு எல்லாமே ஒரு இதுதான். நல்லா விளாடுங்க, எப்பயுமே நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கேயும் வந்து இங்கே நம்ம கோச்சிங் போடும்போது எப்பயுமே அந்த ஒரு எங்களுக்கு வந்து பயிற்சியாளர் வந்து கிடையவே கிடையாது. ஊரில் வந்து முன்னாடி ஒருத்தவங்க விளாண்டாங்க, அவங்க தான் எங்களுக்கு பயிற்சியாளராக இருந்தாங்க. அப்புறம் இடையில அவங்களும் சேர்ந்து வந்துடுவாங்க எங்களோட. காலையில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நிறையா கிராமத்துலேருந்தே பண்ணாங்க. சாப்பாடு இது காலைல முட்டை நிறையா இது பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக மேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எல்லாமே இப்போ வந்து ஓரளவு இருக்குது. கிரவுண்டு இது தான் எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இதுவரையும் கிடைக்கல. அது ஒன்று தான். மற்றபடி கபடின்றது வந்து எப்பயுமே எங்கள் ஆமூரில் வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து அழியாத ஒன்று. இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல நாடி நரம்பெல்லாம் வந்துட்டு வெடிக்குது அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும் கபடி சொல்லும் போது. நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் ஐயோ ஜெயிக்கணும். நான் உட்காந்துருக்கும் போதே என்னெல்லாம் கை கால்கையெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து வந்தால் எங்களுக்கு சவுண்டாக தான் இருக்கும். எங்கள் சவுண்டாக தான் இருக்கும். முன்னாடி விளாட்றவங்களா நாங்கள் விளாடும்போது சின்ன பையன்லாங்க இப்போ அப்படிதான். இப்போ வந்து நிறைய அந்த யூடியூப்பு சேனல்ஸ் வந்தனால எங்கள் பயிலே யாருமே அதிகமாக வர்றதில்ல கிரவுண்டு சைடுன்னா. ஏன் எங்களுக்கு பிடிக்கும், ஏன் விட முடியலைன்னா, எனக்கு இப்போ 26 வயசாச்சு. ஏன் விட முடியலைன்னா இன்னும் எனக்கு அந்த என்ன கிரவுண்டு போனாவே இப்போ நம்ம சின்ன பையன் விளாண்டுக்கிட்டே இருந்தாலும் நான் இப்போ போகும்போது எனக்கு அங்கே தான் போக சொல்லும். வேறு ஒரு விஷயத்துக்கு போனாலும் அவசரம்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒன்று கொடுத்துருவாங்க, போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்தில் ஊருக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ போவோம். இங்கே விளாண்டுக்கிற பையனா இங்கே போய் நின்றுவேன். எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாகவே இருக்கும். எல்லா பேத்துக்குமே யாருக்குமே விளாடணும்னு சும்மா இருக்குன்னு தோணாது. சும்மா சின்ன பையன் விளாண்டாலும் இங்கே நேரம் அங்கே தான் போவோம். இங்கே நான் உட்காந்துருந்தாலுமே பக்கத்தில் விளாண்டுக்கு இருந்தாலும் அங்கே தான் போவோம். அந்தளவுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு. நாடி நரம்பெல்லாம் அந்த சொல்கிறதில்ல, நாடி நரம்பெல்லாம் அந்தது இருக்குது. கபடி தான். எந்த நேரமும் கபடி. இப்போ செல்லை வச்சுக்கிட்டு இப்போ வச்சுருப்பாங்க, சின்ன பையன்லாம் வச்சுருப்பாங்க. அப்போயே கபடி இந்த கபடி வருதுடா அந்த கபடி வருதுடா. நிறையா கபடி வந்து மறக்க முடியாத மேட்ச்னால் நிறைய மேட்ச் இருக்குது. ஒத்தக்கடை மேட்ச்சு, சிட்டம்பட்டியில் ஒரு மேட்ச் நடந்தது. சிட்டம்பட்டியில் வந்து நம்ம மதுரையில் ஒரு நல்ல டீமு, அவங்க நல்ல டீமு. அப்போ நாங்கள் வந்து சின்ன பையன், நாங்கள் அப்போ தான் நானும் இன்னொரு பையனும் அப்போ தான் புதுசாக எங்கள் பெரிய டீமாக என்ட்ரு ஆகுறோம். அப்போ அவங்க 2-3 பேர் தான் நல்லா விளாட்றாள் பெரிய டீம்லேருந்து. எல்லா பேரும் கலந்து நிற்கிறான். அவங்களோட வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க எப்பயுமே. அங்கே நாங்கள் விளாண்டோன்னே எங்கள் சின்ன பையன் மாதிரி இருந்தான், ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் மாமா அவங்க சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து ஜெயிச்சோன்னே அந்த இடத்துல க்ரௌண்டே ஆடியன்ஸ் நம்மளுக்கு தான். ஆனால் எனக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு போட்டி? ஜெயிக்கும் போதெல்லாம் எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. ஜெயிக்கும் போது அழுக வந்துருச்சு. எனக்கு அழுக வந்து கத்துனேன், நல்லா கத்தி. இது நிறையா பேர் வந்து தூக்குனாங்க எங்களை ஜெயிச்சதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒத்தக்கடை மேட்ச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணெலாம் கால் ஒடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி கால் ஒடிஞ்சிருச்சு. அதோடு பார்க்க வந்தேன் அங்கே வந்து. அந்தளவுக்கு ஒரு வெறியானது எப்பயுமே. அப்புறம் வெள்ளலூரில் மேட்ச் வந்து இப்போ ப்ரோ கபடி பிளேயர் நிறைய பேர் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த டீம்லேருந்து வந்து விளாண்டாங்க. அது இன்னும் அந்த இதை பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது ஒரு இந்த மிக்சின்னு ஒன்று கொடுத்தாங்க. மிக்சின்னு இவர் அடித்தால் சேலம் செல்வமணின்னு சொல்லிட்டு ப்ரோ கபடி பிளேயரு, அவரை அடித்தால் மிக்சின்னு சொன்னாங்களா. சொன்ன உடனே எங்கள் அண்ணன் ஒருத்தர் அடித்து சரியான மேட்ச். அதெல்லாம் அப்போல்லாம் நான் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த டயத்தில் டைஃபாய்டு காய்ச்சல் இருந்துச்சு. அதோடு போய் பார்த்த மேட்ச் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஊருக்கு வந்துட்டு ஆமூருக்கு கபடியால் பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாம் கண்டிப்பாக. நாங்கள் எப்பயுமே அந்த
கபடினால தான் எங்கள் மதுரை மாவட்டத்தில் எங்களை தெரிஞ்சால் கபடினால தான் தெரியும். மற்ற யாரும் இந்த மஞ்சட்டு மாடு கபடினால தான் தெரியும் எங்களை பற்றி. வேறு எதுவுமே ஆமூர்லையா அவன் கபடி நல்லா விளாடுறாங்க, கபடி நல்லா விளாடுறாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. வேறு இங்கேருந்து சுற்று ஏரியாவில் எங்கே போய் கேட்டாலும் என்னதுன்னா கபடி தான் சொல்லுவாங்க. வேறு எதுவும் செவலை. ஆமாம். ஓகே, இப்போ ஒரே ஒரு டீம் தான் இருக்கீங்களா? விளையாடுவீங்க எல்லாரும்? ராக்கெட் ஆம் இருந்தால் எப்பயுமே அது ஒரே டீம் தான். இப்போ இன்னொரு டீமு கொடுத்தாலோ இப்போ ஏபின்னு 2 டீம் விளாட்றோம்னா அது எப்பயுமே ஒரு டீம் தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. அது வந்து நல்லா ஒரு ஈவனாக தான் விளாடுவோம். இப்போ சின்ன பையன் வந்து விளாட்றாங்க அப்படின்னா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு நாங்களே என்ட்ரி ஃபீஸ் கட்டிடுவோம். என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு விளாடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 4-5 மேட்ச் தோற்றா தான் அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்களே நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். இப்படி விளாடுங்கடா அப்படி விளாடுங்க நாங்கள் வந்து சொல்லவே மாட்டோம். அவங்கள வந்து பின்னாடி போய் அந்த இது சொன்னால் அவங்க ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நல்லா விளாட்றீங்க, கரெக்டாக தோத்தாலும் ஜெயிச்சாலும் டேக் இட் ஈஸி. நாங்கள் வந்து சொல்லவே மாட்டோம். அவங்கள வந்து பின்னாடி போய் அந்த இது சொன்னால் அவங்க ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நல்லா விளாட்றீங்க, கரெக்டாக தோத்தாலும் ஜெயிச்சாலும் டேக் இட் ஈஸி. ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சின்ன பையன் இருந்துச்சு வராங்க. ஒரு நல்ல டீமோட போடும்போது தான் அடுத்த அனுபவம் தெரியும். வாங்க தோற்று வந்தால் தான் அனுபவம் தெரியும். நாங்கள் ஒரு 10 மேட்ச் போகிறோம், 10 மேட்ச்சுமே ஜெயிக்க முடியாது. இப்போ எங்கள் மாமா அவங்க எல்லா பேரும் விளாண்டாங்க, எங்களுக்கு முன்னாடி விளாண்டவங்க. அவங்க விளாடும்போது கபடி வந்து இந்தளவுக்கு ஒரு யூடியூப்பு சேனல்ஸ் லைவ் இது எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு இருந்துருந்துச்சுன்னா நேரம் எங்கள் டீம் எவ்வளோ பெரிய ஆள் போயிருந்திருப்போம். அதே மாதிரி நிறையா பேர் எங்கள் இதில் நேஷ்னல்ஸ் ஆடிருக்காங்க. சப் ஜூனியர் நான் போயிருந்திருக்கேன். அப்புறம் யூனிவர்சிட்டி பிளேயர் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தான் இப்போ ரீசெண்டாக நிறையா இதில் போய்க்கிருக்கு. அதே மாதிரி போலீஸ் எக்ஸாமில் இதை வச்சு போலீஸ் ஆகிட்டுறாங்க, நிறையா போயிட்டு. சப் ஜூனியர் எங்கே போனீங்க? நான் வந்து திருவேற்காடு இந்த மாரியம்மன் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் போய் விளாண்டோம். அதெல்லாம் ஒரு சரியானது. எங்கள் ஊர் பெரிய பெரிய ஆளுங்க தான் எங்களை போய் ஆட சொல்லி சேர்த்து விட்டாங்க. நானும் இன்னொரு பையனும் போனோம். அப்போ வந்து 18 வருஷமாக எந்த ப்ரைஸ் எடுக்காத மதுரை நாங்கள் போனதுக்கப்புறம் 3rd place அடித்தோம். கன்னியாகுமரியோட 2 பாயிண்டில் தோற்று போயிட்டோம். A to Z ஆலத்தங்கரையில் விளாட்ற பசங்க நிறையா பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கள் விட்டோம், 2 பாயிண்டில் விட்டோம். 18 வருஷமா மதுரையிலேருந்து யாருமே அடிச்சது இல்லையா? 3 ப்ரைஸே போல் லீக்கேன்றாங்கதுலேயும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லி எனக்கு இந்த பக்கத்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. அங்கே வந்து அந்த அமர்ன்ற ஒரு சாரு பிடி சாரு என்னை கூப்பிட்டு பொன்னாடை பற்றினாங்க. ஆனால் அது வந்துட்டு மதுரைக்கு பெருமை தான். 18 வருஷமாக எந்த ஒரு இது இல்லாமல் 4 பேர் மொட்டையில் அடிச்சுருந்தாங்க அந்த கோயிலுக்கு. 18 வருஷமாக எதுக்குள்ளேயும் பிரேஸே அடிக்காதவங்க மதுரை இந்த வட்டம் பிரேஸ் அடித்தனால 4 பேர் மொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பிடி சாரு 4 பசங்க எல்லாம் போய் மொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு சப் ஜூனியர்ன்றது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. எப்படின்னா டோட்டல் 32 மாவட்டமும் 32 மாவட்டம். இப்போ மாவட்டம் முடிஞ்சிச்சு. நான் இருக்கும்போது 32 மாவட்டமும் வந்தது. அந்த இதில் 4 லீக்கு 4 கோல் அப்படியே என்ட்ராயிரும். இது எல்லா வருஷமும் ஒரு டோட்டல் தமிழ்நாடுல இருக்க எல்லா டீமும் வந்துடுவாங்க. அதாவது சப் ஜூனியர்னா அந்த டோட்டல் தமிழ்நாடு டீமுக்குள்ளே மோதணும், அதில் ஜெயிக்கணும். அதில் நல்லா விளாட்ற பசங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் 2 பாயிண்ட் அவங்க லீடிங்க. லாஸ்ட் ரைட் நான் போகிறேன், போனோடனே 3 பாயிண்ட் தொட்டு வந்து ஜெயித்தான். அது ஒரு அப்போ எல்லாம் சரியான ஒரு இது. எங்கள் சாருங்க வந்தாங்க. 18 வருஷமாக வாங்கலை. இந்த வட்டம் லீக்கே என்றாங்கல்ல, 4 லீக் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. லீக்கே என்றானதில்லை மதுரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு பையன் சாயில் வந்து எங்களோட ஆனாப்புல சாயில். இப்போ 2 பேர் அதில் போலீஸாக இருக்காங்க. ஒருத்தர் ஆர்மியில் இருக்காப்புல எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா இப்போ கான்டாக்டில் இருக்கோம். நான் இப்போ விளாண்டு ரீசெண்டாக இப்போ 8 வருஷம் ஆச்சு நான் விளாண்டு. அந்த மாதிரி இப்போ வருஷம் நடக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம யாருமே போகல அங்கே போய் பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க. நம்ம இந்த மாதிரி சொன்னால் தான் அவங்க இது இருந்தால் இவர் இருக்கார், இவர் கோச்சா போய் இப்போ தான் ரீசெண்டாக அந்த கோச்சா போயிட்டு வந்தார். இப்போ 8 வருஷமாக நடக்குது. 8 வருஷத்தில் நம்ம யாருமே போகல ரீசெண்டாக. அதுக்கு தான் இன்னும் ஒரு ரெக்கவர் ஆகும். வந்து இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஊருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு
அடிச்சுக்கிட்டு போட்டிக்கு போனோமா இந்த டீமை ஜெயிக்கணும்டா அந்த டீம். இன்னும் வெளி உலகத்துக்கே நம்ம போகவே இல்லை யாருமே. வெளியில் போய் விளாண்டாதான் ஒவ்வொரு கிராமத்துலயும் இவ்வளோ கப்பு வச்சிருக்கீங்க. ஆனால் இங்கனக்குள்ளே நடக்கிற கபடி மட்டும் விளாண்டு ஜெயிச்சுக்கிறது. இன்னும் வெளியில் போனாதான் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கபடி தெரியும். நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாம் எங்கேயுமே போகல. நாங்கள் இப்போ நம்ம சரௌண்டிங்கில் மட்டும்தான் நாங்களே அதிகமாக விளாட்றது. இப்போ நாங்கள் எங்களை கூப்பிட்டு போவாங்க, இந்த காரை எடுத்து கூப்பிட்டு போவாங்க, இங்கே கூப்பிட்டு போவாங்க, தேனி நிறையா சைடு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனால் ஆமூர் வந்துருச்சுன்னா அங்கேயும் தெரியும் ஆமூர் வந்துருச்சா, ஆமூர் வந்துருக்காங்கப்பா, அவங்க ஒரு நல்ல டீம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் போனாவே நல்ல டீமை பூரா எங்களுக்கு தான் வைப்பாங்க. இந்த நம்ம சுற்று ஏரியாவில் இருக்காங்களே அந்த நல்ல டீமை பூரா நம்மளுக்கு தான் வைப்பாங்க. ஆனால் நீங்களே நினச்சி டாப் டீம்லாம் ஆனால் இவங்க கூட மோதி இருக்கோம்னா எந்தெந்த டீம்லாம் சொல்லுவீங்க? தமிழ்நாடு காவல்துறை, இப்போ ரீசெண்டாக ஹைடெக்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளாண்டுருந்தாங்க அவங்க, அப்புறம் பேப்பர் மில்லு, இன்னும் நிறையா டீம் இருக்குது. அது மதுரைக்குள்ளே இருக்குது. அப்புறம் சென்னிமலைன்னு சொல்லிட்டு இது சென்னிமலை டீம் இவங்க கூட விளாண்டுருக்கோம். அது நல்லா அப்படி விளாட்றதான் நல்லா இருக்கும். மேட்ச் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் விளாண்டாமே ஃபைனல் மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே அப்படி தான், நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் விளாண்டாவே ஃபைனல் மாதிரி தான் விளாடுவோம். எங்கள் மந்தையில் இவ்வளோ கப்பு வரும்னு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி விளாட்றதும் ரொம்ப இதாக விளாண்டு ஒரு கப்பை எடுத்துட்டாவே அந்த ஒரு கப்பை இந்த ஒரு கப்பை எடுத்துட்டோமோ அதை பார்க்க ஒரு வாரம் மந்தையிலே வரும். யாராவது எதாவது கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். கப் எடுத்துட்டீங்களா சூப்பரா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அவங்க கேட்டாங்க ஒரு வாரம் நீ தூங்க மாட்டாங்கடா அப்படின்வாங்க. நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஊருமே ரீசெண்டாக எல்லா ஊருமே கப்பு நிறையா இருக்குது. இதை வரும்போதும் பார்த்துருப்பீங்க. ஆமூர் பிரபு அண்ணா, ஸோ உங்கள் முன்னாடியே ஆமூர் தான் அடையாளம். ஸோ எப்படி நாய்கள் அப்படின்றது ஒரு அடையாளமாக இருக்கும். கன்னி நாய், சிப்பிப்பாறை, நாட்டு இனங்களுக்கு ஃபேமஸான ஒரு ஊராக இருக்கும். அதே மாதிரி சவளக்காலைக்கும் கபடிக்கும் ஃபேமஸான மண்ணு நம்ம ஆமூர் மண்ணை பற்றி சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆமூர்லேருந்து பேசுகிறேன். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா ஆமூர்லேருந்து பிரபு பேசுகிறேன். இப்போது அன்பு தங்கச்சிக்கு முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சரியா, உள்ள அனைத்து வீர விளையாட்டுகளை எல்லா இடத்துக்கும் சென்று ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ தூரம் கவர் பண்ணி கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல எங்களை ராக்கெட் கபடி குழு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. நம்ம ஊர் ஆமூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாப்பா, எங்கள் பேர், அதாவது பிரபுன்ற பேர் இருக்க முன்னாடி ஆமூரை சேர்த்துருவோம் யாராக இருந்தாலுமே. ஏன்னா ஆமூர்ன்றதுக்கு அடுத்து தான் பேர் வரும். இப்போ ஆமூர் நான் இருக்கேன்னா ஆமூர் பிரபு, ஆமூர் ஜீவா, ஆமூர் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆமூரை தான் முதல்ல மையப்படுத்தும். அதே மாதிரி எங்கள் ஊருக்காரங்க எங்கே இருந்தாலும் சரி ஆமூராங்க இருக்கான்னு தான் சொல்லுவாங்களே தவிர எங்கள் பேர் ரெண்டாவதாக வரும். அப்படின்றப்ப எங்கள் ஊர் பேரை எப்பயுமே முன்னாடி கொண்டு வர்றதுக்கு தான் பார்ப்போம். சரியா, அதை காட்டி அதுக்கடுத்து என்ன எப்பயுமே கொஞ்சம் ஒரு உரமான மண் இது. சரியா, ஆடு மாடாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு இதாக இருப்போம். போது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் தான் மேலூரில் படிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ சின்ன பையனா மேலூரில் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் போஸ்ட் விட்டுவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த போஸ்ட்டை நான் தான் பார்த்துட்டு சொல்லுவேன், மாமா இந்த ஊரில் கபடி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த டயத்துக்கு பார்த்துட்டு அவங்க போவோம். அப்போல்லாம் ஒரு நெல்லை பனியன் கம்பெனி இருக்கும். இப்போ மாதிரி எல்லாம் கலராக மஞ்சள், ஊதா, பச்சைன்னு சொல்லிட்டு அந்த கலர் தான் இருக்கும். அந்த பனியனே இவங்க சீனியர்லாம் தொட்டு பார்க்குறது கூட நமக்கு இதாக இருக்கும். அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பனியன் தொட்டு பார்க்குறதா இருக்கும். அந்த ராக்கெட்டு சிம்பிள் வச்சு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தொடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். தொடுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி பனியன்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அன்றைக்கி அந்த பனியனை தொட்டு பார்க்குறதுக்கு பெரிய விஷயம். கபடின்றது ஒன்று எப்படி கடலில் அலைகள் ஓயாதோ அதே மாதிரி ஆமூரை பொறுத்தவரைக்கும் கபடி என்றைக்குமே ஓயவே ஓயாது. பல தலைமுறையாக இருக்குது. இப்போ நான் இருக்கேன், எங்கள் மாமா இருக்கார். இவர் எங்களுக்கு எங்கள் அண்ணன் உங்கள் செட்டுக்கு முந்தின செட்டு பேர் இருக்கார். அதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அவங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அபிச்சி இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தெரியல. எங்கள் அபிச்சி இவங்க எல்லாம் விளாண்ட காலத்தில் ஒரு வெள்ளை கலர் முண்டா பனியன் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, இதே மந்தையில் உட்காந்து அம்பாசிடர் கார் வரும்டா நம்ம ஊருக்காரன் அவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. அன்றைக்கெல்லாம் அம்பாசிடர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அன்றைக்கே அந்த காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஊரோட இது இருக்குல்ல, ஆமாம் விளையாடுறதுக்கு. அப்படியே அதெல்லாம் கேட்டு வளர்ந்து அப்படியே வந்துட்டோம். ஆனால் தம்பிங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே எங்களோட முன்னோர்கள், எங்களோட சீனியர் பார்த்து தான் கபடியே கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு நீ இப்படி தான் விளையாடும். அந்த கோச்சில் யாரும் கோஆர்டினேட் கிடையாது. நாங்கள் எங்கள் சீனியர் ஒன்று கற்றுக்கிட்டு தான் கற்றுக்கிட்டோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாப்பா பொதுவாகவே எங்களுக்கு வேறு எந்த விளையாட்டுக்கான உபகரணங்களும் வேறு விளையாட்டுக்கு நாட்டை செலுத்துறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன இடமா கிடந்தாலும் எங்கள் ஊர் இப்போ சின்ன வாண்டுகளை தூக்கிட்டு விட்டேனாலும் கூட தொடையை தட்டிடுவாங்க. அது கபடின்றது அப்படி இப்படி பழகிடுச்சு.
பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அப்படியே வந்து தொட்டு இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போயெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவங்கள சொல்லுவாங்க, அப்போ கபடின்னு வந்துருச்சுன்னா அந்த அவர் தாத்தா வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மந்தையில் படுக்க போட்டுருவாங்களே, யார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுமா. அந்த கபடின்றது வந்து அவ்வளோ ஒழுக்கமாக வச்சுருந்து அப்படி கூப்பிட்டு போயிருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ அடுத்தடுத்து இப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ எங்கள் ஊரில் பசங்களாம் விளாண்டாங்க, அடுத்து ஒரு லேடிஸ் டீம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸ் டீம் ஒன்று உருவாக்கணும். எங்களோட இப்போ அடுத்த லட்சியம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா, அப்படி ஒரு ஏ கிரேட் மேட்ச்சில் ஆமூர் பேர் வரணும். ஆமூர்ன்ற பேர் வந்து அடுத்து ஏ கிரேட் மேட்ச்சில் வரணும். அதே மாதிரி நம்ம பையங்களும் ஒருத்தன் அவனாச்சும் ப்ரோ கபடியில் போடணும், இதே மந்தையில் உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ தான் பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கோம், அடுத்து கொண்டு வந்துடுவோம். இல்லை கபடின்றது வந்து எப்படி சொல்கிறோம், நம்ம உயிர் மூச்சு எப்படி இருப்போம் அதே மாதிரி தான் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பேர்த்துக்குமே கபடின்றது வந்து ஒரு உயிர் மூச்சில் சம்மந்தப்பட்டு. ஆமாம். அது வேறு. இப்போ கபடி விளையாடுற பசங்களை வச்சு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது. ஏன்னா அவனுக்கு அன்றாட கபடிக்கு போகணும், அவனுக்கு உடம்பை ஃபிட் பண்ணணும், அவங்களால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இடத்துலையும் வராது, வேறு அலிகேஷன் லொட்டில் எதுவும் வராது, அவன் பாட்டுக்கு இருப்பாங்க. கபடி வந்து என்ன, இந்த கபடி வந்து அது ஒரு விதமான காதல். கபடியோட காதல்ன்றது வந்து ஒரு விதமான காதல். அது வந்து எப்படி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத காதல். அப்படி தூங்கி எந்திரிச்சு அந்த பனியனை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது, அந்த எப்படா கபடி வரும் அப்படின்னு ஸ்கூல் விட்டு வந்தோடனே கிரவுண்டுக்கு எப்படா போகணும்னு பார்க்குறது, அந்த கபடியோட ஃபீலிங்கிறதே அது ஒரு தனி, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங் அது. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நிறைய கிராமங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி கப்பு மந்தையில வந்து வச்சு அலங்கரிப்பாங்க. நம்ம மந்தையில இவ்வளோ கப்பு வச்சு அலங்கரிக்கிறது பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷம். இது வந்து பார்த்தீங்கன்னாப்பா 2010 நம்ம குதிரை எடுப்பு வச்சோம்ல, நீங்கள் விளையாட்டில் இருந்தீங்கல்ல, அப்போ முதல்ல சின்ன கப்பு வந்து இப்போது இந்த பெரிய கப்பெல்லாம் இப்போ வந்ததுப்பா. ஆனால் அங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன கப்பு, அதெல்லாம் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து எடுத்தால் தான் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கப், அந்த மாதிரி ரோலிங் கப்பெல்லாம் வந்து 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிக்கணும். அந்த மாதிரி உங்கள் மாமா விளாண்ட காலத்தில் அதிகமாக கப்பு இல்லை, எங்கள் அப்பா கப்புகளில் 1-2 ரேராக இருக்குது. அப்போ வந்து ஒரு நாள் முடிவு எடுத்தாங்க, இனிமேல் இந்த கப்பலை வந்து பொதுவாக ஒரு இடத்துல இருக்கணும், ஒத்துமை இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இதை ஒத்துமையாக வந்து இந்த சுற்று வட்டாரத்துக்கே யாராக இருந்தாலும் முதல்ல வந்து மந்தையில் வச்சு பழகுனது நாங்கள் தான். அதே மாதிரி முதல்ல ஷோகேஸ் செஞ்சது நாங்கள் தான். முதல்ல ஆணி அடித்து போட்டிருந்தோம். ஆணி அடித்து போட்டப்போ அப்போ ஊரில் பெரிய மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பரவாயில்ல ஒரு ஷோகேஸை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஷோகேஸ் செஞ்சோம். அங்கிட்டு இருக்குது அது செய்யும்போது அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கப்பு கூட மந்தை கொள்ளாமல் போயிடுச்சு. ஆமாம். இப்போ அதே மாதிரி விவசாய நேரம் வந்துட்டால் நம்ம பசங்க யாரும் கபடி போக மாட்டாங்க. ஏன்னா பூரா விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் கபடி போக மாட்டாங்க. முக்கியமான மேட்ச்சில் மட்டும்தான் போவோம், மற்றபடி எல்லா நேரத்துக்கும் போக மாட்டோம். அது ஒரு ட்ராபேக் தான். இங்கே உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச் எது சொல்லுவீங்க? எங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னால் நிறைய இருக்குது. இங்கே ஒரு ஒத்தக்கடையில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மதுரை மாவட்டத்துக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். மதுரை மாவட்டத்துக்கே நம்ம மட்டும்தான் டீம்னு இருக்கோம். அவங்க ஐசிஎஃப் டீமும் சன்பவர் மில்லும் 2 பேர் ஒன்றாவே சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த கமிட்டிகிட்ட போய் சொல்கிறோம், யோ என்ன மதுரை மாவட்டத்துக்கே நாங்கள் ஒரு ஆள் தான் இருக்கோம், மற்றபடி எல்லாம் எல்லா போலீஸ் டீம் இருக்குது எல்லாம் இருக்குது, ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு எங்களே போய் கோர்த்து விட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கமிட்டி உங்களை வெளியேற்றி ஆக வேண்டும் தலைவா, நீங்கள் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறோம். 10 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாங்கள் கபடிக்கு எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். எங்கள் மாமா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனால் எங்கள் ஊரில் கிடக்கு, நாங்கள் ஊரா கபடியில் கிடக்கோம். ஒரே வைராக்கியம் பூரா பேர்த்துக்கும், இன்றைக்கி மேட்ச் ஜெயிக்காமல் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரே அங்கே இருக்கும், அங்கே பணத்தை எடுக்கிற கூட ஆள் இல்லை. அப்படி கிடந்த ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பித்து அதான் கமிட்டியோட வாக்குவாதம் பண்ணி 12 ஆகிடுச்சு. சரி, அது உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் ஐசிஎஃப் சன்பேப்பர் மில்லு, அவர் கணேசன் இருக்கார், கோபு இருக்கார், எல்லாருமே இருந்தாங்க. இவங்கெல்லாம் நிற்கும் போது நம்ம பசங்க கூட வாண்டா தெரிஞ்சாங்க. இப்போ என்ன சரி எப்படி அவங்க 2 பாயிண்ட் எடுத்தால் கூட போதும், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க டீம் பூரா பக்கே ஏறாமல் தோத்துட்ருக்காங்க. சரி எப்படிரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி தத்துருவான்னு, ஆமாம், அடிச்சு உழுத்து அதெல்லாம் ஜெயிச்சு வெளியே ஓடி இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் மறக்க முடியாத மேட்சாக இருந்துச்சு. எல்லா மேட்சுமே ஆமாம் எங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ல வந்துட்டு இல்லை, அது அன்னைக்கு மேட்ச் டஃபாக தான் போச்சு. அவங்களும் என்ன சின்ன டீமா அன்னைக்கு ஒத்தக்கடையில் ஜெயிக்கிறது அப்படியே ஒன்றுக்கு மாற்றி டஃபாகவே போச்சு. ஆனால் அதை ஜெயிப்போம்னு யாருமே ஜெயிக்கிறதே அது பெரிய விஷயம் தாங்கச்சி. அவங்க எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. நம்மளால் அப்போ தான் பூரா கத்துக்குட்டியாக கிளம்பி உள்ளே போய் நிற்கிறேன். பச்சிலம் குழந்தைகளுமே அந்த வெண்ணிலா கபடி குழு பார்த்து இல்லை, அந்த படத்தில் வர்ற மாதிரி தான், பாடா பார்த்துக்குறோன்ற மாதிரி அந்த மாதிரி வந்தது. அப்படியே வந்துருச்சு. அப்போ அந்த ஆடியன்ஸோட பார்வை எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ் எப்பயுமே எப்படி சொல்கிறது, நம்ம மேலே பிரியத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமாம், நம்ம மேலே எப்பயுமே பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். சரியா, இவங்க எப்படா வெளியே போவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். நம்ம சரி இவங்க இன்றைக்கி தானே வசமாக வாங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஜெயிச்சு விட்டோம், அதே ஒரு சந்தோஷம்.
வேற எந்த மேட்ச் சொல்லுவீங்கண்ணா? இல்லை மேட்ச் எல்லாமே அதே மாதிரி. இங்கே வந்து நம்ம வெள்ளலூர் நாட்டில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. வெள்ளலூர் நாட்டில் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னுமே வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லப்பா அப்படிலாம் விளாண்டுருக்கு அப்படின்னு. மேட்ச்சு ஃபுல்லாகவே வந்து தோற்றுருவோன்னு நினச்சாலும் வெளியேறி இருக்கோம். வரனூரில் ஒரு மேட்ச் சரி அவ்வளோதான் தோற்றுரும்னு நினச்சா இப்போ மாதிரிலாம் அப்போ கபடி கிளம்ப மாட்டோம். கபடி கிளம்ப போகிறோம்னாலும் இந்த மாதிரி சம்மர் டயத்துலலாம் முதல் நாளைக்குள்ளே சாப்பாடெலாம் ஆக்கி வண்டி நிறையா பேக் பண்ணிவிட்டு ஒரு மெட்டட் வேன் இருக்கும். எங்கள் ஊரே அதுக்குள்ளே தான் இருப்போம். வாடகை போயிட்டு பெரிய மனுஷவங்க எல்லாருமே போய் உட்காந்துருப்போம். தோத்துட்டோம்னு நினச்சி வெளியேறி எல்லோரும் கிரௌண்டில் அழுதுருவாங்க. பெரிய மனுஷன்லாம் தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே கிரவுண்ட் ஏற்றி வெளியேறி போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா ராக்கெட் ஆமூர் ஜெயிச்சிருச்சு அப்படின்றாங்க. பூரா கண்ணீர் ஒடிச்சு ஓடியா இருந்தாங்க. அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு இந்த விஷயங்கள் பூராமே. ஆனால் கபடியால் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நிறைய ஊரில் வந்துட்டு கிடச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நட்புகள் வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து யாரோட எந்த தொந்தரவுலாம் வச்சுக்கிற மாட்டோம். எங்களுக்கு இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊருமே வந்து நம்ம மேலே ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. யார்ட்டையும் பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருந்துக்கிறோம். யார்ட்டையும் போய் தேவையில்லை வார்த்தை விட மாட்டோம். இந்த ஸ்டேட்டஸ் சண்டை போட மாட்டோம். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா ஒன்றே நான் பிடிச்சேன். இன்றைக்கி தோற்றா நாளைக்கு ஜெயிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஒன்றும் பெருசாக அதை போய் வன்மத்தில் வளர்த்துக்கிற கூடாது. ஒரு உண்மையான நேர்மையான கபடி வீரனா அவன் எப்படி இருக்கணும்? கண்டிப்பான முறையில் அடுத்த பிளேயர் இன்ஜுரி ஆகணும்னு நினைக்கக்கூடாது. சரியா? அவன் அதே மாதிரி அவன் தொட்டுட்டான் அப்படின்னு நம்ம மனசாட்சி தொட்டுச்சு நம்ம கை தூக்கிட்டு முன்னாடியே வெளியேறிடணும். சரி, ஆமாம். அதே மாதிரி எந்த விதத்தில் அம்பேரே வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஊதிட்டாங்க கூட நம்ம மேலே தவறு இருந்தால் நம்ம ஒத்துட்டு போயிடும். இதுதான் ஒரு நேர்மையான விளையாட்டு வீரனுக்கு அழகு. அதே மாதிரி ஒரு நம்ம ஊரில் இப்போ கபடி வைக்கிறோம்னா நம்மளே கபடி வச்சு நம்மளே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது கமிட்டிக்கு சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டிலே வந்து முதல் முறையாக வந்து ₹1 கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்காமல் கபடி நடத்துனது நம்ம தான் இங்கே. ஆமாம், இங்கே தான் கபடி நடத்தினோம். மிகப்பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தோம். சாப்பாடு எல்லாமே கிராண்டாக பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே சாப்பாடுன்னா சும்மா அப்படி கையில் இப்படி கொடுக்கலாம் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேபிள் விரித்து கல்யாண சாப்பாடு மாதிரி எல்லாத்துக்கும் கிராண்டாக பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கபடி முடிகிற வரைக்கும் கண்டினியூவாக சாப்பாடு கொடுத்தோம். கிராமத்துலேருந்து ₹1,00,000 நம்ம கொடுத்தாங்க சாப்பாடு போடுறதுக்கு. ஊர் சப்போர்ட் கபடிக்குன்னா அந்த ஊரில் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும்ப்பா. கபடிக்கு சப்போர்ட் குறையவே குறையாது. கபடி விளையாட்டு வீரர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ப்ரோ கபடியிலேருந்து சரி இந்தியன் டீம் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி எல்லாமே அடிப்படை கிராமத்துலேருந்து போகிற மக்கள் தான். சரியா? அன்றைக்கி ஒரு ஷூ கிடைக்காம ஒரு கபடிக்கு போகிற காசு இல்லாமல் இப்படி எல்லாமே கஷ்டப்பட்டு போனவங்க தான். எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதுப்பா. நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வேணால் போகலாம். இந்த லோக்கல் மேட்ச் நம்ம மாட்டு போய் ஃப்ரீயாக இல்லலாம். ஒரு செலெக்ஷனோ அதோ தான் போகும்போது ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் அடுத்தடுத்து வந்துடும். அதே மாதிரி நல்ல விளையாண்டுட்டு இருக்க பிளேயருக்கு இன்ஜுரிஸ் வந்துடும். இந்த மாதிரி நிறையா வந்து தடங்களாகி வந்துடும். பணம் பலம் இருக்காது. அவங்கள கொண்டு போகிற அடுத்தடுத்து மேலே வளர்த்து கொண்டு போகிறதுக்கு வந்து நிறைய கபடியில் ரொம்ப கஷ்டங்கள் நிறையா இருக்குது. அது நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே போய் ஆடணும்னு நினச்சாலே குதிரை கொம்பாக இருக்குது. எல்லா பேருமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இன்னும் தமிழ்நாடு பிளேயர்ஸே உள்ளே இருக்க மாட்டாங்க. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். கபடின்றது வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு கபடி கிளம்புனா எல்லாருமே வசதி வாய்ப்பாக இருக்க மாட்டோம். கபடி விளையாடுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% வந்து இதனால் ஒரு காவாலி போய் விளையாட்டு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் சொன்ன காலங்கள் காது போட வஞ்ச காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ரோ கபடி அப்படி வந்தாலே கபடி பிளேயர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு கபடிக்கு போகிறோம்னா ஒரு 50-100 சேர்த்து பெட்ரோல் போட்டு மொத்தமாக சேர்த்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1000-1500 வைக்கிறேன். அதை கட்டுறதுக்கு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படணும். நாங்கள் அதனால தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸை வாங்காமல் கபடி வச்சோம். மற்றபடி வந்து அந்த கபடிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சேர்க்குறதே ஒரு கஷ்டம். அந்த பசங்க பூரா சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து பட்னியாக கிடக்கணும். அங்கே போய் சாப்பாடு இருக்காது. கிடச்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டுற மாட்டாங்க. சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். படுக்கிறதுக்கு வந்து ஒரு அக்காமடேஷன் கிடைக்காது. கைலி தான் எல்லாருக்கும் பெரிய உலகத்துலேயே வந்து ராஜ கம்பளம் மாதிரி இந்த கைலியை தான் தூக்கி போத்திட்டு. ஆமாம், எல்லாருமே அந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சரியாக நடந்து போய் கஷ்டப்பட்டு வண்டி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட பிடிபட்டு அப்புறம் அந்த மார்கழி மாதம் குளிரில் இந்த கைலிக்குள்ளே இப்படி பொத்தி கிடந்து கொசுக்கடியில் கடிபட்டு இப்படியெல்லாம் ஒரு சின்ன கப்பாக சேர்த்து அதுக்கடுத்து ஒரு வீரன் உருவாகி வர்றது தான் பெரிய விஷயம். எங்கள் ஊரில் நண்பன் இப்போ போலீஸாக இருக்கேன். அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு கபடி விளாண்டு. அன்றைக்கி இங்கே பக்கத்தூரில் மேட்ச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சோன்னே நம்ம ஜெயிச்சே ஆனால் தயவு செஞ்சு வந்துடுறான்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி மேட்ச் விளாண்டவனை தூக்கிட்டு வந்தோம். அவனை எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முக்கியம் இல்லை, எனக்கு என் ஊர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், அது அப்படி தான். எங்கள் ஊர் ரெக்கமெண்டேஷன் வேணும் பெரிய இடத்துக்கு. இன்னும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓப்பனாக சொல்லணும்னா மதுரைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மேலூர், அதாவது மதுரைக்கு இந்த சைடு மாடுதாவணி இந்த சைடில் இருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வின்னர் எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி எங்கள் பசங்க உள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த பக்கத்து இருக்க ஆளுகளுக்கு பூரா தான் வந்து எல்லாமே ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கிடைக்கும். இங்கே இருக்கமே விளையாட்டு வீரர்களே இல்லாத மாதிரி தெரியுது.
மேலூர் தாலுகாவில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது. எல்லாமே நல்லா நல்லா விளையாடுற பசங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எதனால் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அசோசியேஷனில் இந்த பார்வை இங்கிட்டு பட மாட்டேன்றது, என்ன காரணம்ன்றே தெரியல. இத்தனைக்கும் எல்லாம் வின்னர் எடுத்தாலும் சரி, ரன்னர் எடுத்தாலும் சரி, எங்கள் பசங்களை மட்டும் காணப்படும். மேலூர் சுற்று வட்டாரத்தில் அவ்வளோ டீம் இருக்குது, நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன் தான் போக மாட்டேன்றாங்க, ஏன் எங்கள் ஏரியா பசங்க பூரா ஒரு முகத்தை நாங்கள் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. இப்போயுமே வந்து எங்கள் ஊர்லேயுமே என்ன நடக்குது, நல்ல விளையாட்டு திறமை இருக்கும், வச்சுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் எங்கள் ஊரில் அதிகமாக இருக்குது. அப்படியே வந்து என்ன பண்ண ஒரு டயத்துக்கு மேலே வெளிநாடு போயிடுவாங்க. அது கிடையாது. இந்த இப்போ வர்ற ஜென்ரேஷனை தான் எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது இதுன்னு கொண்டு வந்து ஊரவே மாற்றி காட்டுறோம்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இன்னைக்கு ஆமூருக்கு வந்தனையும் ஆமூர் கபடி எந்த அளவுக்கு செவலை ஃபேமஸோ அதே மாதிரி கபடியும் ஃபேமஸ். ஸோ கபடி வந்துட்டு மூத்த வீரர்கள்லேருந்து ஸோ நம்ம சின்ன பசங்க வரை வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்ன வரைக்கும் பேட்டி படுத்தவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் லாவண்யா. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.